தமிழகத்தை ஆளும் திமுகவுக்கு எதிரான விஜயின் நிலைப்பாட்டை வரவேற்கிறேன் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் வரவேற்று தனது கருத்தை தெரிவித்து உள்ளார். எதிரியை தீர்மானித்துவிட்டு தேர்தல் களத்தில் நாங்கள் வாங்கப்போவது திமுக அதிமுக ஓட்டு அல்ல, மக்களின் ஓட்டுதான் என சீமான் கருத்து தெரிவித்து உள்ளார். நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசுகையில், தமிழக அமைச்சர் KN நேருவின் தம்பியை கொலை செய்து 13 ஆண்டுகள் கடந்துள்ள நிலையிலும் குற்றவாளி யார் என்று தெரியவில்லை, கண்டுபிடிக்க முடியவில்லை. பெரிய தலைவர்களின் நிலை எப்படி என்றால் சாதாரண மக்களுக்கு என்ன பாதுகாப்பு இருக்க போகிறது என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் இளம் பெண்கள், கல்லூரி மாணவிகள் உள்ளிட்ட ஏராளமான பெண்களை சிலர் பாலியல் வன்கொடுமை செய்ததாக குற்றம் சாட்டினர். பின்னர் பாதிக்கப்பட்ட பெண் ஒருவர் அளித்த புகாரின் பேரில் திருநாவுக்கரசு, சபரிராஜன் உள்ளிட்ட 6 பேரை கைது செய்த போலீசார் வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைத்தனர். ஆனால் இந்த வழக்கு இழுத்தடிக்கப்பட்டு வருகிறது. உரிய விசாரணை நடத்தப்படவில்லை. அரசுக்கு எது தேவையோ எடுத்துக்கொள்ளப்படுகிறது, மற்றவைகள் மூடி மறைக்கப்படுகிறது. டாஸ்மாகில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனை அனைவருக்கும் நன்கு தெரியும். ஆனால் அதன் பின்னர் என்ன நடந்தது என்பது யாருக்கும் தெரியாது. நீதிமன்றங்கள், தேர்தல் ஆணையம் அனைத்தும் திமுகவின் அலுவலகம் போன்று செயல்படுகிறது. நான் பெரியார் குறித்து பேசியதற்கு 100க்கும் மேற்பட்ட இடங்களில் என் மீது வழக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. ஆனால் நான் கொடுக்கும் வழக்கு ஏற்றுக்கொள்ளப்படுவதில்லை. ஆனால் என் மீது தொடுக்கப்படும் வழக்குகள் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன என தனது மனவேதனையை வெளிப்படுத்தியுள்ளார். என் மீது பல்வேறு இடங்களில் தொடுக்கப்பட்டுள்ள வழக்குகளை ஒரே வழக்காக விசாரிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட பொழுது நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனால் அமைச்சர் செந்தில் பாலாஜி மீதான எல்லா வழக்குகளும் ஒன்றிணைந்து விசாரிக்கப்படுகிறது. இதன் மூலம் ஒட்டுமொத்த மக்களின் நம்பிக்கை மற்றும் மதிப்பை நீதிமன்றம் இழந்து வருவதாகவும் குறிப்பிட்டுள்ளார். 2026 தமிழகத்தில் நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் மீண்டும் தேர்ந்தெடுக்கப்படுவார் என ஓட்டர் கருத்து கணிப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாங்கள் பல்வேறு தேர்தல்களில் போட்டியிட்டு 36 லட்சம் வாக்குகள் பெற்றுள்ளோம். ஆனால் எங்கள் கட்சி அந்த கருத்து கணிப்பு பட்டியலில் இடம்பெறவில்லை. உள்நோக்கம் கொண்ட கருத்து கணிப்பு என சீமான் தெரிவித்துள்ளார். அது நீங்களா சொல்றீங்க, இருக்கா இல்லையா? நான் திரும்ப கேட்குறேன். 3 பேரை சுட்டு கொன்னீங்க. ஏன் கொன்னீங்க? அந்த வழக்கில் சம்மந்தப்பட்டவங்களா? ஏன் சுட்டு கொள்ள வேண்டிய தேவை வந்தது? அவர்கள் தான் குற்றவாளிகளா? அதை சொல்லுமா அரசு? இந்த குற்றத்தில் நேரடி தொடர்புடையவர்களா? அதை சொல்லுமா? அவர்கள் தான் கொலைக்கு திட்டம் தீட்டினார்கள், அப்படி ஏதாவது சொல்லுமா? ஏன் அவங்கள சுட்டு அப்படியே அவங்கள கொலை செய்து மூட வேண்டிய தேவை ஏன் வந்தது அந்த வழக்கில்? அது காரணம் கேட்டால் சொல்லணும்ல, விளக்கணும்ல. இப்போ நீங்கள் இவருக்கு தொடர்பு இருக்குன்னு சும்மா இது ஒரு கிசு செய்தி மாதிரி பேசிட்டு கூடாது. ஒரு குற்ற வழக்கில் ஒருத்தரை பேசும்போது விசாரித்து இருக்குது அப்படின்னு நிரூபிக்கணும். அதை ஏன் செய்யலை? அதுதான் இங்கே இருக்கிற சிக்கல். அது இல்லைன்னா நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க, அப்போ நாளைக்கு இன்னொருத்தரோட சேர்த்து சொல்லுவீங்க. அதை விட சொல்லுங்க. இப்போ தம்பி சவுக்கு சங்கர் வீட்டில் குற்றம் நிகழ்ந்தது வெளிப்பட, உங்களுக்கு தெரியும். குற்றத்தை செய்தது யார்? அது வெளிப்பட. அதுக்கு எதுக்கு சிபிசிஐடி விசாரணை? நீங்கள் தானே குற்றத்தை செய்த, நீங்களே அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ அவங்களே அதை செய்யும்போது உங்களுக்கு பாதுகாப்பாக தான். நீங்கள் பூனை குட்டியை கடிக்கிற மாதிரி தான். எலியை கடிக்கிறதுக்கும் தன் குட்டியை கடிக்கிறதுக்கு இருக்குது. எங்களையெல்லாம் எலியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க. உங்கள் ஆளுகளை கடிக்கும்போது பூனை தன் குட்டியை கடிக்கிற மாதிரி கடிப்பீங்க. அது தெரிஞ்சது தானே. நீங்கள் என் வீட்டில் நீ எதுக்கு இந்த அழைப்பானையை ஒட்ட வேண்டிய அவசியம் இல்லை. நாள் எனக்கு கொடுத்தீங்க, நான் உங்களுக்கு விளக்குன்னு சொல்லிட்டேன், 2 நாள் விட்டு வர்றேன். நான் ஒசூரில் தான் இருக்கேன். நீங்கள் அழைச்சி சொன்னாலும் அது பகிரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அங்கே இருக்க காவலருக்கு தொலைநகரில் அனுப்புனாலே எனக்கு வந்துடும். அதை விட்டுட்டு போய் அவன் வீட்டில் ஒட்டு, நான் இல்லாத நேரம் பார்த்து ஒட்டி, அப்போ என் மனைவி இருக்காங்க, அவங்ககிட்டயாவது கொடுத்துருக்கலாம். ஒட்டிட்டதோட ஓ வேலை முடிஞ்சுது. அது வீட்டில் இருக்க நான் கிழிப்பேன், அதை என்னத்தையோ பண்ணுவேன். அதை கிழிச்சதுக்கு நீ அடித்து என் வீட்டிலே அடித்து இழுத்துக்கிட்டு போய் சிறைப்படுத்தினேன். 20 நாள் சிறையில் வைக்கிறேன். நீ குற்றவாளி, நீ அக்யூஸ்டு, நீ என்னை தண்டித்து என் வீட்டில் இருக்கிறது என்னை அசிங்கப்படுத்தணும்னு 20 நாள் வைக்கிற. நீயும் போய் உன் தரம், உங்கள் ஆட்சியின் தரம் என்ன சொல்லுது? அது சாக்கடை, அதுக்கு கழிவு அப்படின்னு காட்டுறதுக்கு ஒரு வீட்டில் போய் கழிவு கொட்டிட்டு இதே மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்லேயும் கொட்டினா எப்படி இருக்கும்?
அந்த வழக்கில் உங்கள் நிலைப்பாடு என்ன சார்? கொண்டு கொட்டிட்டு உடனே நீ கைது பண்ண. ஒரு பெரிய மனுஷி, அவனோட அம்மா, உங்கள் தாயாக இருந்தால் திட்டிட்டு பேசாமல் படுப்பீங்களா? சரி, அந்த வீட்டுக்குள்ளே ஒரு 10 பேர் இருந்தாங்க. வரும்போது அடித்து மண்டையெல்லாம் உடச்சிட்டான், பிரச்சனை ஆயிடுச்சு. எப்படி எடுத்துப்பீங்க? யார் வயசான பெரியவங்க இருந்தவொடனே வாய்க்கு வந்ததை பேசுகிறீங்க. அவங்கள வச்சுக்கிட்டு அவரை என்னென்ன கெட்ட வார்த்தை, வசவான வார்த்தையில் இழி சொல்ல பேசுகிறீங்க. போயிட்டீங்க. போனவுடனே ஒப்புக்கு ஒரு 4 பேர் 5 பேரை கொடுத்துட்டு அது உடனே பிணையில் விட்டு வெளியில் விடுறீங்க. இங்கே என்னென்னா, குற்றவாளிகள் கையில் அதிகாரம் இருக்கிறதுனால நான் சமூகமாக மாற்றப்படுது. குற்றங்கள் சாதாரணமாக நிகழுது. நம்ம தினம் இது மாதிரி பேசிக்கிட்டு புலம்பிக்கிட்டு என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு, என்ன இப்படி ஆயிடுச்சு, அதை தவிர வழி இல்லாமல் போயிடும். இதிலிருந்து கருத்து கணிப்பு நேர்மை குறித்து தெரிந்து கொள்ள முடிகிறது. இது கருத்து கணிப்பல்ல, கருத்து திணிப்பு. நாங்கள் அரசியலில் வெற்றி வாகை சூடுவோம் என சீமான் நம்பிக்கை தெரிவித்துள்ளார். ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தமிழக காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகைக்கு தொடர்பு உள்ளதாக தகவல்கள் வெளியாகி உள்ளதை சுட்டிக்காட்டிய சீமான், ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தொடர்புடைய 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டுள்ளனர். அவர்கள் குற்றவாளிகளா அல்லது குற்றத்தில் தொடர்புடையவளா என்பதை அரசு கூற வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். பிரபல யூடியூபர் சவுக்கு சங்கர் வீடு தாக்குதலுக்கு உள்ளானது குற்றத்தை யார் புரிந்தார்கள் என்பது வெளிப்படையாகவே தெரியும். அதற்கு எதற்கு சிபிசிஐடி விசாரணை அதிகாரத்தில் உள்ளவர்களே அந்த குற்ற செயல்களை செய்துள்ளனர் என்று தெரிவித்துள்ளார். தொடர்ந்து செய்தியாளரிடம் பேசிய சீமான், சவுக்கு சங்கர் வீடு தாக்கப்பட்ட வழக்கில் ஒப்புக்காக 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. அதிகாரம் திமுகவிடம் உள்ளதால் நாட்டில் குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. சுட்டு பிடிப்பதற்கு காரணம் அவர்களது இயலாமை. அவர்களை பிடித்தால் பல்வேறு உண்மைகள் வெளியே வரும் என்பதால் அவர்களை சுட்டு கொண்டு விடுகின்றனர். சங்கிலி திருடர்கள் சுட்டு பிடிப்பதற்கு என்ன காரணம்? விழுப்புரம், செங்கல்பட்டு மற்றும் கள்ளக்குறிச்சி போன்ற மாவட்டங்களில் கள்ளசாராயம் அருந்தி ஏறக்குறைய 100 பேர் அப்பாவி பொதுமக்கள் பரிதாபமாக உயிரிழந்துள்ள சம்பவத்தை விட இது மிகப்பெரிய சம்பவமா என கேள்வி எழுப்பியுள்ளார். குடித்துவிட்டு பாட்டிலை திருப்பி கொடுத்தால் 10 ரூபாய், பாடையிலே படுத்துவிட்டால் 10 லட்சம் ரூபாய். இதுதான் திராவிட மாடல் கொள்கையா என கேள்வி எழுப்பியுள்ளார். வரும் சட்டமன்ற தேர்தலில் தாவேகா தனித்து போட்டியிட்டு திமுகவை வீழ்த்துவேன் என்ற விஜய் நிலைப்பாட்டை முழு மனதோடு வரவேற்கிறேன் என தெரிவித்துள்ளார். நான் புலி போன்றவன், தனித்தே நின்று போட்டியிடுவேன். படை சேர்த்து கொண்டு தேர்தலை சந்திப்பவன் அல்ல நான். கூட்டத்தில் ஒரு ஆளாக போட்டியிட துணிவோ வீரமோ தேவையில்லை. தனித்து நிற்கவும் தான் துணிவும் வீரமும் தேவை. எதிரியை தீர்மானித்துவிட்டு தான் களத்தில் இறங்கி உள்ளோம். எந்த குழப்பமும் இல்லை, தடுமாற்றமும் இல்லை. இன்னும் சில மாதங்களே உள்ளது. தேர்தலில் நாங்கள் வாங்கப் போவது திமுக அதிமுக ஓட்டு அல்ல, மக்களின் ஓட்டு தான் என குறிப்பிட்டார். தமிழகத்தில் நடிகர் விஜய் நிலைப்பாட்டை முழு மனதோடு வரவேற்கிறேன் என தெரிவித்துள்ளார். குறிப்பாக 2026ஆம் ஆண்டு நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுகவை நிரந்தரமாக வீழ்த்தி ஓய்வெடுக்க வீட்டுக்கு அனுப்பி வைக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் பாஜக, அதிமுக, பாமக, தேமுதிக, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம், நாம் தமிழர் கட்சி, தமிழக வெற்றி கழகம், தமிழ் மாநில காங்கிரஸ், புதிய நீதி கட்சி, புதிய தமிழகம், இந்திய ஜனநாயக கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புரட்சி பாரதம் கட்சி என பல்வேறு அரசியல் கட்சிகளின் தலைவர்கள் ஒத்த கருத்தோடு தேர்தலை சந்திக்க உள்ளனர். தமிழகத்தை திமுக தலைமையிலான கூட்டணி பலமாக இருப்பது ஒரு பக்கம், தமிழகத்தின் எதிர்க்கட்சியாக அதிமுகவில் ஏற்பட்ட உட்கட்சி பூசல் உள்ளிட்டவைகள் காரணமாக தமிழக முதல்வர் மு.க.ஸ்டாலின் தலைமையிலான திமுக தொடர்ந்து நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல், சட்டமன்ற இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தலில் தொடர்ந்து வெற்றி பெற்று வருகிறது. ஒருவேளை திமுக கூட்டணியில் 14 கட்சிகள் இருந்தாலும் தேசிய கட்சியான காங்கிரஸ் கட்சி மற்றும் மாநில கட்சியான விடுதலை சிறுத்தைகள் கட்சிகள் திமுக கூட்டணியை விட்டு வெளியேறினால் திமுக போட்டியிடக்கூடிய அனைத்து இடங்களிலும் தோல்வி தழுவும் என்பதில் எவ்வித சந்தேகமும் இல்லை. திமுக காங்கிரஸ் கூட்டணி 2004ஆம் ஆண்டு முதல் கடந்த 21 ஆண்டுகளாக நீடித்து வருகிறது என்றால் மத்தியில் தேசிய காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி அமைவதற்கு திமுகவின் உதவி தேவைப்படுவதால் காங்கிரஸ் திமுக கூட்டணி 2029 ஆண்டு வரை தொடரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழகத்தில் 2026இல் நடைபெறும் சட்டமன்ற தேர்தலில் திமுக ஆட்சியை வீழ்த்தி வீட்டுக்கு அனுப்ப பாஜக தலைமையிலான கூட்டணி, அதிமுக தலைமையிலான கூட்டணி, தாவேக தலைமையிலான கூட்டணி வகுக்கும் வியூகத்திற்கு தமிழக மக்களும் குறிப்பாக தமிழர்கள் முழு ஆதரவு அளிப்பார்களா என்பதை பொறுத்திருந்தே பார்க்க வேண்டும். நேயர்களை மீண்டும் இது போன்ற மற்றொரு நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். அதுவரையில் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் விஜயபாலன்.